மூணாவது விஷயம், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜக்காத்தை அவங்க தவறாம கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு நீர் எப்படி நெருப்பை அணைக்குமோ, எப்படி உதாரணம் காமிக்கிறாங்க பாருங்க, ஒரு நீர் எப்படி நெருப்பை அணைக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய தர்மம் பாவத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சதக்கா கொடுக்கணும், எதுக்கு ரமலானுடைய பேரு ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு பேரு, ஈகை திருநாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, வலது கையில நீங்க இதை தூக்கி கொடுக்கும் பொழுது இதுல நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சூரா பலதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது, சூரா பலதுன்னா நகரம் அப்படின்ற அத்தியாயம். ஆனா நம்ம நினைப்போம் அது ஏதோ வெளியில இருக்கிற நகரத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு சொல்லி. இந்த நகரம், இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த நகரத்துக்குள்ள இந்த ரூஹு உள்ள தங்கி இருக்கிற நிலையில, அலம் நஜஅல் லஹு ஐனைன், ரெண்டு கண்களை நாம் உங்களுக்கு ஆக்கவில்லையா, வலிஷானோ வஷஃபத்தைன், மேலும் உதடுகளையும் நாவையும் நாம் கொடுக்கவில்லையா, வஹதைனாஹுன் நஜ்தைன், நன்மை தீமை ஆகிய ரெண்டு பாதைகளை நாம் காண்பித்தோம் அப்படின்னு சொல்லுவான். யாரு என்னுடைய சொல்ல கேட்டு அடிமையை விடுவிக்கிறாங்களோ, இல்ல ஒரு அனாதைக்கு உணவளிக்கிறாங்களோ, இல்ல நல்லதுன்னு சொல்லி 4 பேருக்கு எத்தி வைக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாம் வலப்போற தோழர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்போ ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக வலது கை நீளுச்சுன்னா, அதான் தமிழ் சொல்லுது, வாழ்க்கை அப்படின்னா வாழ்போல நீளும் வலது கை அப்படின்னு சொல்லி. எதுக்கு வாழ்போல நீளணும்? தட்டி கொடுக்க, சொல்லி கொடுக்க, அரவணைக்க, அன்பு செலுத்த, இந்த வாழ்போல இந்த கை நீளும் பொழுது